Hi students, இன்னைக்கு பார்க்க போகிறது 10th standard சமச்சீரில் பார்க்க போகிறோம். சமச்சீர் கல்வியில் எக்ஸசைஸ் 1. எக்ஸாம்பிள் 1.24 பார்க்க போகிறோம். This is important different sum. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால important sum. So find x. What is your question? Find x. Find x means example 1.24. 24. Find x. அப்படின்னா x calculate பண்ணும். What is given here? Here given one more information. F of x. Cover this. And then G of x. So this is given F of x and G of x, and then given your f of x. What is f of x? 3x plus 1. What is your g of x? X plus 3. X plus 3. So these are information given. X plus 3. So find x na x கண்டுபிடிக்கணும். question mark போடுங்க. This is given. So இதுக்கு தேவைப்படுற f of x, g of x கொடுத்திருக்காங்க. இப்போ இதுதான் உங்களோட given portion. அதுக்கு வேணுங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. that's all. இது அப்படியே ரெண்டு சைடு போட்டே வரலாம் வரதுனாலும். ஸோ அது டஃப்பாக இருக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு சைடு எடுத்து போட்டுருங்க 1ன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் ஒரு சைடு போட்டுருங்க 2ன்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரெண்டு சைடும் அட் அ டைம் மூவ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியலாம். அப்படி போட்டாலும் போடலாம். ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட் போட போகிறோம். வாட் இஸ் த லெஃப்ட் சைட்? F of x. ஸோ எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஒன்றும் இல்லை, அவங்க காம்போசிஷன் சிம்பிள் கொடுப்பாங்களே, இப்போ கொடுக்கல, அவங்களே ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க. பட் 2 ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே அட் டைம் 1 2 3 வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ யூஸ்வலாக 2 ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், பட் 3 வந்திருக்கு. 1 2 3 ஃபங்க்ஷன்ஸ் அட் டைம் வந்திருக்கு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். வேறு ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. எது கூட எக்ஸ் இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். இஸ் இட் கரெக்ட்? f of x. What is your f of x here? Replace it. Correct. Next f of x. f அப்போ f தான். பட் ஆனால் எக்ஸுக்கு வேறு இந்த ப்ராக்கெட் போடணும். எக்ஸை எடுத்துட்டு எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் என்ன இருக்குமா? 3x plus 1 plus 1. புரியுதா? ஒன்றுமே கிடையாது, எக்ஸை எடுத்துட்டு உங்கள் ப்ராக்கெட். இப்போ எப்படி இருக்கு பார்க்க? ஆல்ரெடி ஜி இங்கே வெளியே இருக்கும் இல்லையா? ஓகே, ஜி அப்படியே தான் இருக்கும். இந்த எஃப் ஆஃப்க்கு எழுதியிருக்கேன். இந்த எஃப் ஆஃப்க்கு 3 இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்கு வர 3x plus 1 ஒரு ப்ளஸ் 1, அது உள்ள மல்டிப்ளை பண்ணணும். 3 இன்ட்டு 3 9x ப்ளஸ் 3 இன்ட்டு 1 3 ப்ளஸ் இந்த 1 தனியாக தான் இருக்குது, இது உள்ள மல்டிப்ளை இல்லை, நார்மல். இப்போ இது ரெண்டு லைக் டேர்ம்ஸ் இல்லையா? g of 9x ப்ளஸ் 4. ஓகே, 9x plus 4. ஸோ இப்போ g of மாதிரி இருக்கு. g of எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? இதில் எக்ஸுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட்டை போட போகிறேன். அப்போ என்ன எழுதணுமா? 9x plus 4 எக்ஸுக்கு வேலை ப்ளஸ் ஒரு 3. இப்போ இது ரெண்டு லைக் டேர்ம்ஸ். அப்போ என்ன ஒரு ஆன்சர்? 9x plus 7. இது வந்து உங்கள் 1. இது என்ன 1னா லெஃப்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ரைட் சைடு கேல்குலேட் பண்ண போகிறேன். What is your right side, ma? What is your right side? F G of x. இதுவும் அதே சேம் கேட்டகரி தான். F G of x க்கு பதிலா F G of x. G of x க்கு பதிலா உங்க ஃபங்க்ஷன் எழுதுங்க. x plus 3. இப்போ திரும்ப G of x வந்திருக்கா? G of x லே போடணும். ஆனால் x க்கு பதிலா இந்த பிராக்கெட் போடணும். x க்கு பதிலா பிராக்கெட் போட்டேன் ப்ளஸ் ஒரு 3. லைக் டேர்ம்ஸா? x plus 6. திரும்ப இது f ஆஃப்னு இருக்கு. f ஆஃப்னா f ஆஃப்ல போடணும். பட் எக்ஸுக்கு பதிலாக பிராக்கெட் போட்டுட்டு ப்ளஸ் 1. இது காமனாக இருந்தால் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். 3x ப்ளஸ் 18 ப்ளஸ் 1 லைக் டேர்ம்ஸ். ஸோ 3x ப்ளஸ் 19, it is your 2. So what is given in your question? These two are equal. So அந்த givenல போட போறோம். Given is f F of x is f g of x. Is it correct? So what is your f of x answer? Right here 9x plus 7. What is your f g of x answer? 3x plus 19. ஸோ இதில் நம்மளோட எய்ம் வந்து ஃபைண்ட் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் கண்டுபிடிக்கணும்.
அப்போ எக்ஸ் மட்டும் இன் அவர் லெஃப்ட் சைட் கலெக்ட் பண்ணும், கான்ஸ்டன்ட்ஸ் இதை ரைட் சைட் கலெக்ட் பண்ணும். வெரி கிளியர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், 9x இங்கே இருக்குது, இந்த எக்ஸ் இங்கே மூவ் பண்ணுறப்போ -3x ஆகும். ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் 19 இங்கே இருக்குது, இந்த 7 அங்கே போகிறப்போ -7 ஆகும். வெரி கிளியர். ஸோ 9 - 3 6x, 9 - 3 6x equals 19 - 7. How much? 12. Our x is 12. இந்த 6 இங்கே இருக்கா, அப்போ இங்கே டிவைட் ஆகிடும், கேன்சல் பண்ண முடியும். 2 x is, they are asking x only, no? Is it correct? It is very very important sum, unique sum. இது மாதிரி சம்மே இல்லை, அதாவது 3 ஃபங்க்ஷன்ஸ் வந்திருக்கு அவ்வளோதான். ஆக்சுவலி f காம்போசிஷன் g of xனா 2 வந்திருக்கும். ஸோ fg hன்னு வந்திருக்கும், பட் அது அட் அ டைம் 3 வந்திருக்காது. 2க்கு அப்புறம் திரும்ப தான் ஒன்று பண்ணுவோம். ஸோ இது அட் அ டைம் 3 வந்துருக்கும். தட்ஸ் ஆல் டிஃப்ரென்ஸ். ஓகே, they are not given the composition சிம்பிள் கொடுக்காம அப்படியே கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. யூஸ்வலாக என்ன பண்ணால் எக்ஸ் இருக்கிற இடத்துல இருக்கிற ஃபங்க்ஷனை ஃபஸ்ட் எழுதிடுவோம். அதுக்கப்புறம் திரும்ப என்ன வருது பாருங்கள், எஃப் வந்தால் எஃப் யூஸ் பண்ணுங்கள், ஜி வந்தால் ஜி யூஸ் பண்ணுங்கள். அந்த ப்ராக்கெட்டை அந்த எஃப்ஓ ஜியோ எதில் போட போகிறீங்களோ அதோட எக்ஸ் இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உள்ள மல்டிப்ளைலாம் பொறுமையாக நம்ம பண்ணுற சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். திரும்ப என்ன வருது, சிம்பிளை பண்ணி ஒரே ஒரு சிங்கிள் ஃபார்மேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் திரும்ப இப்போ என்ன ஃபங்க்ஷன் இருக்குது பார்க்கணும், ஜி இருக்குது. இப்போ ஜியில் ரீப்ளேஸ் பண்ணோம், இதை எக்ஸ் இருக்கிற இடத்துல போடணும், போட்டுட்டா அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். இது அட் அ டைம் லெஃப்ட்டும் ரைட்டும் அப்படியே பண்ணிகிட்டே வருவாங்க. அப்படி பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், அப்படி பண்ணக்கூடாது. லெஃப்ட் தனியாக பண்ணி வச்சுட்டு ரைட் தனியாக பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஈக்குவேட் பண்ணால் இதுக்கான ஸ்டெப்ஸ் ரொம்ப கம்மி. அதான் கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக, நமக்கு கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வரக்கூடாதுங்கிறதுனால. ஸோ எல்லாருக்குமே எல்லாமே தெரியும், அந்த 3 ஹவர்ஸில் நம்ம எப்படி மிஸ்டேக் இல்லாமல் ப்ரெசென்ட் பண்ணுறோம் இன் அவர் பேப்பர்ஸ், அதுதான் முக்கியம். ஸோ தெரியும், பட் சில்லி மிஸ்டேக் வரும், அது வராமல் அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தனித்தனியாக போட்டுலாம் எழுதுறது. ஓகேயா? ஸோ இந்த எக்ஸசைஸில் ரிமைனிங்லாம் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இதெல்லாம் இன்னும் பார்க்கலையோ இதெல்லாம் ஃபஸ்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் we will move on algebra போவோம். After that only sequence series. So next class we will see algebra. Bye bye students.